ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். பண்ணும் தாளமும் நளினமும் பாங்குடன் இணைந்தால் இசை நடனமாகும். பண்பும் பரிவும் பாசமும் பாரினில் நிறைந்தால் இனிய வாழ்வாகும். விண்ணையும் மண்ணையும் ஒரு வார்த்தையாலே படைத்தவா, உயிர்கள் யாவையும் ஒன்றென சமைத்த இறைவா, உயிர் மூச்சினில் தூய அன்பை கொடுத்தவா, கருணை வடிவாகி காலம் கடந்த எம் தலைவா, ஆதியும் அந்தமும் இல்லா பரம்பொருள் இறைவா, மலர்பதம் யாம் பணிந்தோ நீ வாழியவே. இறைவனை வணங்கி இசை நடம் புரிவோம் வாருங்களே, இசை நடம் புரிவோம் வாருங்களே. விண்ணக தந்தையாம் இறைவனை வணங்கி இசை நடம் புரிவோம் வாருங்களே, இசை நடம் புரிவோம் வாருங்களே. ஞானமும் கலைகளும் ஞானமும் கலைகளும் செழித்திடச் செய்யும் ஞால முதல்வனின் தாழ்பணிந்து களி நடனம் புரிவோம் வாருங்களே. ஞானமும் கலைகளும் செழித்திடச் செய்யும் ஞால முதல்வனின் தாழ் பணிந்து களி நடனம் புரிவோம் வாருங்களே. விண்ணக தந்தையாம் இறைவனை வணங்கி இசை நடம் புரிவோம் வாருங்களே, இசை நடம் புரிவோம் வாருங்களே. உலகில் வன்முறை போர்கள் ஒழியவும் ஒற்றுமை சமாதானம்
எங்கும் நிலவவும் உலகில் வன்முறை போர்கள் ஒழியவும் ஒற்றுமை சமாதானம் எங்கும் நிலவவும் சாதி வேதங்கள் மறைந்தே போகவும் சமத்துவம் எங்கனும் நிலைக்கவும் வேண்டி சாதி வேதங்கள் மறைந்தே போகவும் சமத்துவம் எங்கனும் நிலைக்கவும் வேண்டி விண்ணக தந்தையாம் இறைவனை வணங்கி இசை நடம் புரிவோம் வாருங்களே, இசை நடம் புரிவோம் வாருங்களே. ஆட்சியில் உள்ளோர் தன்னலம் மறக்கவும் அறிவின் ஒளியை அவனியில் ஏற்றவும் ஆட்சியில் உள்ளோர் தன்னலம் மறக்கவும் அறிவின் ஒளியை அவனியில் ஏற்றவும் அனைவரும் ஓரினம் என்றே எண்ணிடும், அனைவரும் ஓரினம் என்றே எண்ணிடும் அருங்குணம் அமைய இறைவனை வேண்டி, அருங்குணம் அமைய இறைவனை வேண்டி விண்ணக தந்தையாம் இறைவனை வணங்கி இசை நடம் புரிவோம் வாருங்களே. விண்ணக தந்தையாம் இறைவனை வணங்கி இசை நடம் புரிவோம் வாருங்களே, இசை நடம் புரிவோம் வாருங்களே, இசை நடம் புரிவோம் வாருங்களே. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும் வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும் பண்பு வலுப்பெறும் உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும் நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. சாலமோனின் ஞானம் 3:9. அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்பு திட்டத்திற்கென தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். செய்யும் செயல் சிறியதோ பெரியதோ, இருக்கும் நிலை சாதாரணமானதோ மனித பார்வைக்கு புகழுக்குரியதோ எதுவானாலும் எதுவும் அவரவர் நன்மைக்காக செய்யப்படுவது இல்லை. அது கடவுளுக்காக செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களே நாம். ஆனால் வெறும் பணியாளர்கள் அல்ல, அவரின் அன்புக்குரியவர்கள். எனவேதான் வாழ்க்கை பயணத்தில் எப்படிப்பட்ட புயல் அடித்தாலும் அவரின் அருளும் இரக்கமும் நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்துகின்றது. நம் சொந்த ஆற்றலில் அல்ல. நமது வாழ்க்கை, வெற்றி, சாதனை அனைத்தும் கடவுளின் அருள். பிரச்சனைகள் பெரிதாய் வரும்பொழுது
வழி தெரியாது விழி பிதுங்கும் பொழுது, இக்கட்டான சூழலில் இதயம் தவிக்கும் பொழுது நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. கடவுளின் அருளும் இரக்கமும் அனைத்தையும் சிறப்பாய் செய்து முடிக்கும். நாம் வெறும் கருவிகளே, கடவுளே அதை இயக்குபவர். அவரின் விருப்பத்திற்கு நம்மை விட்டு கொடுத்து விட்டால் அவர் நம்மில் பெரிய காரியங்களை செய்வார். நாம ஜெபம். இயேசுவே, நீர் என்னில் செயல்பட தாழ்ச்சியை தாரும். இயேசுவே, நீர் என்னில் செயல்பட தாழ்ச்சியை தாரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும்
உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்கள்